ஹலோ வணக்கம். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சியை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் பாரதிராஜா அவங்களுடைய மகன் ஆக்டர் மனோஜ் காலமாயிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கிய இயக்குனர்களில் ஒருவர் தான் பாரதிராஜா. இவங்க மகன் நடிகர் மனோஜ் தமிழ் சினிமாவில் தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் அறிமுகமாயிருந்தார். தன் அப்பா இயக்குன படத்தில் தான் முதல்ல அறிமுகமானார். தொடர்ந்து சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம், அன்னக்கொடி, வாய்மை, ஈஸ்வரன், மாநாடு, விருமன் உள்ளிட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. தன் அப்பா போல பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல இவருக்கு. 2006 நந்தனா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க, அர்த்திகா மற்றும் மதிவதனி. சமீபத்தில் நம்ம மனோஜ் அவர்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு இருக்கு. இன்று மாலை தான் இறந்து போயிருக்காரு. மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுது. மனோஜ் பார்த்தீங்கன்னா திடீர் மரணம் அவரது குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் திரைத்துறையினர், ரசிகர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் மனோஜ் அவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. இதன் மூலமாக தான் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போயிருக்காரு. அவரது உடல் சென்னை சேத்துப்பட்டியில் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. தற்போது நம்ம மனோஜ் அவர்களுக்கு 48 வயது தான் ஆகுது. இந்த இளம் வயதில் இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவரை இழந்து தவிக்கும் பாரதிராஜா மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.